Hello everyone, I'm Madan Gowri. So first of all, ஒரு மிகப்பெரிய சாரிங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஒரு லைவ் வீடியோ, ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை கடந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து 2 டைம் லைவ் வர ட்ரை பண்ணி 2 லைவுமே வந்து கேவலமாக ஃபெயில் ஆனதில் வந்து டெக்னிக்கல் ஸ்னாக் ஏதோ ஒரு யூடியூப்ல பிரச்சனை, என்னால் வந்து கண்டினியூஸாக லைவ் வர முடியல. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்துருச்சு. ஸோ அதனால என்னால் லைவ் கண்டினியூ பண்ண முடியல. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரில் இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னோட வீட்டோட ஒரு டூர் காமிச்சிருந்தேன். ஸோ என்னோட வீட்டோட இருக்கிற அப்கிரேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு யூடியூப் செட் பண்ணணும்னு யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோவில் நிறைய ஹெல்ப் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது போக என்னைய பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு புது செட்டப் மாதிரி இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாம் அப்படி என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து நம்ம தலைவர் கிறிஸ்டோஃபரை பற்றியும் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. லைட்டாக பயமுடுத்துற மாதிரி தான் இருப்பார். அண்ட் அதை தாண்டி வந்து நான் இதுக்கு முன்னாடி லைவ் வந்தப்போ நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, கரெக்டாக? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளான கொஸ்டின்ஸ் என்னால் உடனே ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறதையும் கேட்டு உங்ககிட்ட நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க. வீட்டோட டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி என் பின்னாடி இருக்கிறது என்னென்னு தானே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இதுதான் என்னோட ஷோ கேஸில் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கீழே வந்து அந்த இட்ஸ் கஷ்டம், கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்து அந்த கரெக்டான சாண்டை வந்து ஃபில் பண்ணி வச்சு ஒரு சாண்டாட்ட ஒரு ஃபேன் தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நண்பனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுவும் ஒரு கிஃப்ட்டு, பைக் மெட்டல் கிஃப்ட். இது அந்த யாஞ்சி பாட்டில் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட சம்திங் லைக் தட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு கூலர்ஸ். ஒரே ஒரு டைம் தான் போட்டேன், பட் அதுக்கப்புறம் நான் பெருசாக போடுறதில்ல. யூடியூப் லைவ் வர்றப்ப நான் அதை போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ தட் வந்து ஐபால்ஸ் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. நான் கண்டினியூஸாக பேசுகிறத பார்க்க முடியும். அண்ட் இது வந்து ஆல்சோ ஒரு கூலர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் எனக்கு பவர் இருக்குது, ஸோ பவர் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை போட்டேன்னா வந்து கண்ணு தெரியாத மாதிரி இருக்கேன். நான் அதை போடுறது கிடையாது. இதை நான் சொல்லலை, பட் பார்த்துக்கோங்க. இது ஒரு புக்கு. தெரியுதா? நான் சொல்லலைங்க, அது புக்கு பேரே தான். ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எட்டர்னல் இந்தியா, விவேகானந்தாவோட ஒரு புக்கு, ஒபாமாவோட பயோகிராஃபி, அண்ட் எம்ஜிஆர், கருணாநிதி. ஸோ அடிஷ்னலாக இன்னொரு புத்தர் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்காரு. ஸோ இந்த புத்தரும் வந்து ஒரு மைக்யூட் புத்தா, குழந்தை புத்தாவாக இருக்கார். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒன்று இருக்குது. அண்ட் நம்ம தலைவர் கிறிஸ்டோஃபர். ஸோ கிறிஸ்டோஃபரை பற்றி சொல்லணும்னா வந்து நானும் கிறிஸ்டோஃபர்னு பேர் வச்சேன். ஸோ ஏதோ ஒரு குழந்தை வந்து இந்த கால் பிஞ்சு போயிடுச்சுங்கிறதுனால தூக்கி போட்ட பொம்மைன்னு நினைக்கிறேன். பட் கிறிஸ்டோஃபர் அப்படியே ரோட்டில் விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்லை. ஸோ எதார்த்தமாக இதை பார்த்தோன்னா தூக்கி கொண்டு வந்துட்டேன். கிறிஸ்டோஃபர் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் க்யூட்டாக இருக்க போகிறதில்ல, இல்லை பயமுடுத்துற மாதிரி இருக்க போகிறதில்ல. கிறிஸ்டோஃபர் வந்து சிரிக்கிறதும் உங்களுக்கு பயமுடுத்துற மாதிரி இருக்கும். பார்க்குறீங்களா? எப்படி மாசா? இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அடுத்த ஒரு 10 செகண்டுக்கு கிறிஸ்டோஃபர் சிரிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பார். சே ஹாய் டு கிறிஸ்டோஃபர் எவ்ரி ஒன். அவர் எப்போவுமே திரும்பி தான் இருப்பார். தலை ஆக்சுவலாக இப்படி இருக்க வேண்டிய பாடி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன விஷயம். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக இந்த சைடு இருக்கிறது வந்து ப்ரொஜெக்டர் ஒன்று இந்த சைடு நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அதில் வந்து நான் வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணேன், பட் அது ஒழுங்காக வரலை. ஸோ யூடியூப் யாராவது சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹேவ் ஒன் ட்ரைபாட். இதுதான் வந்து என்னோட செட்டப். ஒரு ட்ரைபாட் வந்து கண்டிப்பாக தேவை. ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து இந்த டிஎஸ்எல்ஆர் கேம்லாம் போவாங்க. அந்த அளவுக்குலாம் தேவையே கிடையாது. பேசிக்ஸ் ஆனதே வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். என்னென்ன டாபிக் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எழுதி வைக்கிறது வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்ட டாப்பிக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா செர்னோபில் நான் ஆல்ரெடி பேசின ஒரு வீடியோ, அதை எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நித்யானந்தாவை பற்றி என்னைக்காவது ஒரு என்ன பஞ்சாயத்து பண்ணியிருக்காருங்கிறதை வாசிக்கணும்னு நினச்சேன். ஸோ அது எழுதி வச்சுருக்கேன். ப்ளூம் பாக்ஸு, தமிழ்நாட்டில் இருக்கிற மிஸ்டீரியஸ் பிளேசஸ், அது நிறைய இருக்குது பார்த்தீங்களா மாதம். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தப்போ வந்து பாய் மட்டும் இருந்திருக்கும். இதெல்லாம் அடிஷ்னலாக ஒரு மெத்தை வந்து இருக்குது. அது வந்து தெரில, மூடுக்கு ஏற்ற மாதிரி மெத்தையில் இல்லை பாயில் படுக்கிறதுங்கிற ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. இங்கே தான் நான் ஷூட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு சின்ன பாய் ஸ்டூல் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே இங்கே பெருசாக கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். காற்றடிச்சதுனால எல்லாம் திரும்பிடுச்சு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே தொங்க விட்டுருப்பேன். ஸோ மேலே இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டீங்க. அண்டு அதை தாண்டி கை வலிக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஸோ ஒரு காலேஜ் போனப்போ இந்த சாய்பாபா ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஸோ அது அப்படியே இங்கே வந்துருச்சு. அது அடிஷ்னலாக ஒரு விஷயம் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்கிற இந்த ஒரு என்ன டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் நம்மளோட வீட்டில் இப்போ அடிஷ்னலாக வந்திருக்கு. அண்ட்
இதுலேயே ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. இதே சென்டர் ஹாலில் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் என்ட்ரன்ஸில் வந்து ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மிரர் மட்டும் இருக்கும் ஃபுல் சைஸ்க்கு. அந்த மிரரில் வந்து இங்கே எழுதி வச்சிருப்பாங்க, டாப்பில் எழுதி வச்சிருப்பாங்க, ஐ லுக்கிங் லைக் அ ஜென்டில்மேன் டுடேன்னு. ஸோ அதை பார்க்குறப்போலாம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக பேண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஜென்டில்மேனாக உள்ளுக்குள்ள என்டர் ஆகணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ நான் இங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே தான் வந்து எக்ஸிட் இருக்குது. ஸோ வீட்டோட வெளியே போகிறது என்ட்ரன்ஸ் எல்லாம் இதான். ஸோ இதான் ஒரு டோரு, ஷூஸ், செப்பல். நான் வேஸ்ட் பண்ண எப்பயுமே தூக்கி போட மாட்டேன், அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது ஒரு சின்ன கலெக்ஷன். அது தாண்டி ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். லைவ் வரணுங்கிறதுக்காக நேற்றுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் வரப்போ வந்து வைஃபை மோஸ்ட்டாக கட் ஆகிடும், இல்லை பவர் கட் ஆகிடும், இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வருதுங்கிறதுக்காக நான் ஒரு இன்வெர்ட்டர் வந்து வீட்டிலலாம் பர்மிஷன் கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு செலவு பண்ணி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்வெர்ட்டர் மாட்டி விட்டேன். இனிமேல் லைவ்லாம் வந்து வாரம் வரலான்னு. பட் இருந்தாலும் பார்த்தீங்களா லைவ் வந்து இவ்வளோ சொதப்புச்சுன்னு. ஐம் ரியலி சாரி. லைவ் வந்து அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கப்போ கட் ஆனதுக்கு. பட் அது என் கையில் முழுக்க டெக்னிக்கல்ஸ்னாக்கு தான். கிச்சனில் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிட்பிட் கொடுக்குறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நானே சொந்தமாக டிஸ்கவர் பண்ணது. ஸோ ஐ கேன் பி ப்ரௌட் அபவுட் இட். என்னடா இதுன்னு தானே கேட்குறீங்க, எதுக்கு பாத்ரூமில் இருக்க வேண்டிய மக்கு இங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம தோசை மாவை வந்து இங்கே வச்சுட்டு அங்கேருந்து தோசை எடுத்து இங்கே ஊற்றுறப்போ கீழே 2-3 ட்ராப் விழுவும் தெரியுமா, இங்கெல்லாம் பார்த்தீங்களா, அதனால ஆன டேமேஜ் தான். ஸோ இதை மாற்றுறதுக்காக நான் இதை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவை வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே நான் ஊற்றிடுவேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தோசை மாவு போயிடும். மிக்ஸ் பண்ண வேண்டியதில் இங்கே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். தோசை கல்லில் வந்து தோசை மாவை ஊற்றுறதுக்கு வந்து இதை டேரெக்டாக இப்படி எடுத்து இப்படியே ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வச்சு சுற்றிக்கலாம். தேங்க் மீ லேட்டர் அபவுட் தட். மினிமலிஸ்டிக் ஸ்டுடியோ இப்படி தான் இருக்கும். இது போக நம்ம வேணும்னா வந்து பயங்கரமாக லைட்டிங்லாம் வச்சு சவுண்டு அக்காஸ்டிக்ஸ்லாம் பண்ணி ஒன்று பண்ணலாம். அதுக்கு இதுதான் வந்து நம்ம ஸ்டுடியோவோட செட்டப். இப்போ வந்து நீங்கள் கேட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு 16 கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேவா? அதை ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த vlog நம்ம அப்படியே முடிச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ எவர் மெட் சம்ஒன் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹர்பஜன் சிங், சேத்தன் பகத், அனிருத் ரவிச்சந்தர். ஸோ இந்த 3 பேர், அட்லி அண்ட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. ஸோ இந்த சர்க்கிளில் இருக்கவங்களெல்லாம் வந்து நான் பார்த்து பேசியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வுட் யூ லைக் டு பி ஃபேமஸ்? யாருக்கு தான் பிடிக்காது? நான்லாம் சின்ன வயசில் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்பமே வந்து ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து 12th மார்க் வந்து நான் 12th எக்ஸாம் கேவலமாக எழுதினேங்க. ஆனால் கூட மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒருவேளை நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆனால் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வாங்கின மார்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது வேறு பிரச்சனை. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ குட் சேஞ்ச் த ஒன் திங் தட் ஹேப்பன்ட், வாட் வுட் இட் பி? இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் வந்ததா? 4வது, இஃப் யூ குட் லிவ் எனிவேர், எங்கே வேணாலும் வாழணும்னா வேர் வுட் தட் பி? இந்த ஒரு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல, அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் அப்படின்னு. அந்த மாதிரி உலகத்தில் எந்த மூலையிலனாலும் அந்தி மாலை நேரத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் ஜாலியாக வந்து ஒரு பெட்டை போட்டு படுத்து தூங்குறதுன்னு எனக்கு பிடிக்கும். அதாவது ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5வது, ஹேவ் யூ எவர் பீன் இன் த ஸ்னோ? எஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது ஒரு லாக் ஆஃப் பண்ணியிருக்கேன். 6வது, ஹூ வுட் யுவர் ஐடியல் பார்ட்னர் பி? ஐடியல் பார்ட்னர் ராஷ்மிகா மதனா. ஸோ அடுத்தது, டூ யூ ஸ்டில் ஹாவ் யுவர் சைல்டுஹுட் டெடி பேர்? இல்லை, ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிறிஸ்டோஃபர் இருக்காரு. ஸோ அடுத்து, ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் டூ யூ ஹாவ்? 1 2 3 ஷூஸ், சாண்டல்ஸ் 1, பாத்ரூம் செப்பல் 2 பேர். எதையும் தூக்கி போட மாட்டேன், அது குப்பையாக பண்ணாலும் அங்கேயே வச்சுருப்பேன். ஃபேவரட் ஹாலிடே, பீச், மவுண்டைன் ஆர் சிட்டி? மவுண்டைன் எனி டே. ஸோ அடுத்து, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ரியாலிட்டி டிவி ஷோஸ்? சரி, இப்போ நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லணும்னா நான் சொல்கிறேன் கேளுங்களேன். பிக் பாஸில் இருக்கவங்களை பற்றியே பார்ப்போமே. இது வந்து அந்த விவேக் வந்து ஒரு சீரியலில் சொல்லுவாங்க, ஒரு படத்தில் வரும் தெரியுமா, இது அவங்க இருக்காங்களா, அவங்க இங்கே இருக்காங்களாங்க மாதிரி இருக்கும். இப்போ யாரையாவது நம்ம எடுத்துப்போமே. நான் லைட்டாக பார்த்தேன், அதுக்கப்புறம் இது நிறைய பேர் பேசிகிட்டு இருந்ததுனால நானும் கண்டென்ட் ஏதாவது ரிலேட்டடாக இருக்குமான்னு பார்த்தேன். ஒரு பிக் பாஸில் இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் பாருங்களேன். பிக் பாஸில் கவினுக்கு லாஸ்ட்லியா மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் சாக்ஷிக்கு கவின் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. சாக்ஷியோட ஃப்ரெண்டான ஷெரினுக்கு ஆனால் தர்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் தர்ஷனுக்கு வெளியே ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு. இதுக்கு போக நடுவில் இருக்கிற அந்த இன்னொரு பையன் இருக்கானே, அவன் பேர் என்ன, முகேன்ராவ் இருந்துக்கிட்டு அபிராமிக்கும் முகேன்ராவுக்கும் ஆனால் வந்து ஒரு பாட்டில் பேபி இருக்குது. ஸோ பாட்டில் பேபி இருக்குது. அபிராமி ஆனால் முதல்ல கெவினை பார்த்துட்டு இருந்தா, ஆனால் கெவினுக்கு வந்து அபிராமி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால கெவின் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்லியாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தெரிஞ்ச அபிராமி இருந்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் போகுமானா அதுக்கப்புறம் அவன் முகேனை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இதுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு சாட்சி இருந்துக்கிட்டு கவினை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் தெரிஞ்ச லாஸ்ட்லேயே அவங்க கூட யார் கூடயும் பழகாமல் தர்ஷன் கூட மட்டும் லைட்டாக பழகிட்டு இருக்கா. ஐயோ தெரிலங்க, இதை விட்டுருங்க இப்படியே. ஸோ இந்த விவேக் சொல்கிற மாதிரி தானே இருக்குது.
சரி, அடுத்தது, டூ யூ லைக் ஸ்கேரி மூவிஸ்? நோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். டூ யூ லைக் ஸ்கேரி மூவிஸ்? சத்தியமாக பிடிக்காது. என் காசு கொடுத்து போய் நான் பயப்படணும். ஹேவ் யூ எவர் ஃபயர்டு ரியல் கன்? எஸ், என்சிசியில் இருந்திருக்கேன், ஃபயர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபிலிம் யூ வாட்ச்டு? ஸ்பைடர்மேன் இப்போ ரீசெண்டாக வந்தது பார்த்தேன். டூ யூ லைக் ரோலர் கோஸ்டர்? ரோலர் கோஸ்டரில் ஏறுறப்போ நிறைய பேர் வந்து அப்படியே மேலே போய் கீழே வருவாங்க தெரியுமா? இல்லை, நான் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் மேலே போகிறப்போ உங்களோட பொருட்களெல்லாம் வாங்கிட்டு கீழேருந்து ஒருத்தன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் தெரியுமா? அதுதான் நான். மேலே போனேன்னா சத்தியமாக நான் பயந்து போயிடுவேன், அதனால் நான் ஏறுறது கிடையாது. ஹேவ் யூ எவர் க்ரைட் அட் அ ஃபில்ம்? நிறைய படங்கள், நிறையன்னு சொல்ல முடியாது, விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண படம்னா வந்து அர்ஜுன் ரெட்டி, அப்புறம் வந்து வாரணம் ஆயிரம், பரியேறும் பெருமாள். ஸோ இந்த படம்லாம் வந்து நான் ரொம்ப இமோஷனல் ஆகியிருக்கேன், அன்கண்ட்ரோலபிளி. ஸோ ஐ திங்க் ஒரு 16 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நடுவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் விட்டுருக்கேனா? இல்லை, நான் 16 கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிட்டேன். சட்னு போயாச்சு. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். ஒரு சின்ன ஒரு அரசல் புரசலான ஒரு vlog. எனக்கு வந்து ஒரு ½ an hourல வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்லோட் பண்ணியிருக்க ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்ப்ராம்ப்டா எதாவது இதானங்க நான் இப்படி தான் இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்படி தான் யோசிப்பேன், இப்படி தான் பேசுவேன், இதான் நான் 100% இதான் நான். லைவ்ல கூட ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுங்கிறப்ப எதை பற்றியுமே யோசிக்கல. ஸோ ஐம் பீங் ஆனஸ்ட். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து ஓகேன்னு சொல்லுங்க. இல்லை எது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க. அண்ட் ஒரு சின்ன விஷயம், இப்போ நான் பேசுறப்போ தான் யோசிச்சேன், இந்த பிக் பாஸ் மாதிரி ஷோஸ்க்குலாம் வந்து நம்ம கமெண்ட்ரி கொடுக்கலாமா? நம்மளோட ட்ராக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்னு தெரியும். பட் இந்த சாட்டர்டே சண்டே ஃபன்னாக ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒரு ஃபேவரட்டான கிரியேட்டர் வந்து பியூடிஃபையோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அவங்களாம் வந்து இந்த கமெண்ட்ரிலாம் கொடுப்பாங்க. அண்ட் அந்த ஸ்பூஃப், ட்ராலு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாமா? நம்மள நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஒரு impromptu vlog. So until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Cheers and thanks for all the love and keep supporting MG family. And நம்மளோட சேனல் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மீட்டப் வைக்க போறோம். இந்த வருஷத்துக்குள்ள ஒரு மீட்டப் இருக்கு. I promise you that. And see you until then. Bye. Madan Gowri. Love you all. Cheers. Have a great Sunday. வீட்டில் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. Bye.